وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 துல்காதா மாதம் 20ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் வட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திகும் வயக்ஃபிர் லகும் வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம். இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தீர்க்கமான முடிவுகளையும் உங்களது பாவங்களை மன்னித்து உங்களது கெட்ட செயல்களுக்கு பிரதியுபகாரங்களையும் அல்லாஹ் வழங்குவான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக மனிதர்களெல்லாம் பல மொழிகளை பேசக்கூடியவர்களாகவும் பல நிறத்தை உடையவர்களாகவும் இவர்கள் அனைவர்களும் ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே பல ஏற்றத்தாழ்வுகள் சிறப்புகள் வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பல நிறங்களையும் பல மொழிகளையும் பல கோத்திரங்களையும் கொண்டு படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் மேன்மையானவர்கள் யார் என்று கணிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவுகோலாக வைத்திருப்பது அவர்களுடைய பண்பாடுகளாக இருக்கின்றன. பண்பாடுகளிலே யார் உயர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பண்பின் மூலமாகத்தான் உயர்வை வைத்திருக்கின்றார். நாம் சமுதாயத்தினர்களை முன்னைய சமுதாயத்தினர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களிலே யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் யார் சிறப்புக்குரியவர்கள் என்பதையெல்லாம் கணிப்பதற்காக அவர்களும் இந்த பண்பாடுகளைத்தான் அளவுகோலாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களில் பண்புகளால் யார் அழகானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக கொண்டிருக்கின்றோம். புனித இஸ்லாமிய மார்க்கம்தான் நமக்கு வழிகாட்டி என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்துக்கு வழிகாட்டியாக நேர் வழிகாட்டக்கூடிய தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது எதற்காகவென்றால் லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக், பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று உலகத்திலே இஸ்லாம் பரவிய வரலாறுகளை நாம் மீள்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் 3/2 பகுதிகள் இஸ்லாம் எதன் மூலமாக பரவியதென்றால் இந்த பண்பாடுகள் மூலமாகத்தான் உலகமெல்லாம் இஸ்லாம் பரவிய வரலாறுகளை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பண்பாடுகள் தான் நம்மை உயர்த்தும், நம்மை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்திருக்கின்ற நாம் இந்த பண்பாடுகளின் கிரீடமாக பண்பாடுகளின் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல் ஹயா, வெட்கமாக இருக்கின்றது. அழகிய பண்புகளிலே மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த அல் ஹயா, வெட்கம் என்ற பண்பு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெட்கம் என்பது சங்கையான பண்புகளின் தலைமையாக முதன்மையானதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வெட்கத்தின் மூலமாகத்தான் பண்புகளின்
ஊற்றிடமாக, பண்புகள் பிறக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வெக்கம் இருக்கின்ற போது அந்த வெக்கம் உடையவனுக்கு மத்தியிலே பல சிறப்பான பண்புகள் மறைந்திருப்பதை, ஒளிந்திருப்பதையும் காணலாம். எவன் ஒரு மனிதன் இந்த வெக்கத்தை தனது பண்பாக எடுத்துக் கொள்கின்றானோ, இந்த அல் ஹயா என்ற வெக்கம் அவனுடன் கூட இருக்கின்றதோ, அந்த மனிதனுடைய இஸ்லாமிய பண்பாடுகள் அழகானதாக மாறிவிடும். அவனுடைய பண்புகள் நாளுக்கு நாள் உயர்ந்ததாக கருதப்படும். அது மாத்திரமல்ல, அவன் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் அவனை மாற்றி விடுவான். அவ்வாறு ஒரு உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த வெக்கம் என்ற பண்பாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பண்பை பொறுத்தவரையிலே ஒரு உயர்வான, கௌரவமான, நம்மை ஒரு சங்கை மிக்க நல்லடியானாக மாற்றக்கூடிய இந்த உயர்வான இந்த ஹயா, வெக்கம் என்ற பண்பு நாம் பாவமான விடயங்களை விட்டும் நம்மை தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு கேடயமாக இந்த வெக்கம் அமைந்திருக்கும். அது மாத்திரமில்ல, எல்லா விதமான பாவங்களை விட்டும் நம்மளை தூரப்படுத்திவிடும். அதே போன்று இந்த மனிதன் சங்கையானவன், கௌரவமானவன், புனிதமான இஸ்லாமிய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவன் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகவும் இந்த வெக்கம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த வெக்கம் என்பது நமது மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும், அதே போன்று நமது பத்தினித்தனத்தை, உண்மையான நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வெக்கம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வெக்கத்தை யாரெல்லாம் அவர்களுடைய சொந்தமாக வெக்கத்தை தன்னுடன் அமைத்துக் கொள்கின்றார்களோ, பழக்கப்படுத்தி கொள்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் ஒரு புகழப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நிற்பான். இந்த வெக்கம் என்பது ஹில்யத்துல் அம்பியா, நபிமார்களுடைய ஒரு அணிகலன்களாக இருக்கின்றன. நபிமார்கள் என்பவர்கள் வெக்கத்தை, தன்னகத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர்கள் எல்லாம் கெட்ட செயல்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுடைய வெக்கம் அவர்களை தடுத்து கொண்டிருந்த வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தி, நிச்சயமாக நபித்துவத்தின் முன்னைய செய்திகளை நாம் மீட்டி பார்ப்போம் என்றால், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெக்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதையெல்லாம் செய்து கொள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே வெக்கம் என்பதுதான் நாம் செய்யக்கூடிய செயல். இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதா, இது மனிதனுக்கு புறம்பானதா, மனித பண்பாடுகளை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடியதா என்பதை இந்த வெக்கம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். எனவே வெக்கம் இருக்கும் காலமெல்லாம் பாவத்தில் ஈடுபடுவதையும் இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்வதையும் இந்த வெக்கம் தடுக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் இந்த புனித இஸ்லாமிய மார்க்கத்தின் சின்னமாக இருக்கக்கூடியது இந்த வெக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு பண்பு இருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தின் பண்பு எது என்று கேட்டால் இந்த வெட்கமாக இருக்கின்றது. மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமான் 70 சொச்சம் கிளைகளை கொண்டதாக இருக்கின்றன. இறை விசுவாசம் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டதாக இருக்கின்றன. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பதும் ஈமானிய கிளைகளில் ஒரு கிளையாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு நாள் சமயம் ஒரு மனிதன், வெக்கப்பட்ட ஒரு மனிதனை தண்டிக்கக்கூடிய ஒரு காட்சியை நபி அவர்கள் காண்கின்றார்கள். எந்த அளவுக்கென்றால், அந்த மனிதனுக்கு உனது வெக்கத்தின் காரணமாக உனக்கு கேடு ஏற்பட்டு விட்டது என்று கூறும் அளவுக்கு மனிதர்கள் அவனை கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவனை விட்டு விடுங்கள், நிச்சயமாக வெக்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதியாகும். வலா ஈமான லிமன் லா ஹயா லஹு, வெக்கம் இல்லாத மனிதனுக்கு இறை விசுவாசம் என்ற ஈமான் இருக்க முடியாது என்று அந்த மனிதர்களுக்கு அறிவுரை கூறிய வரலாறை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வெக்கம் என்பதுடைய இரகசியத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்றால், இந்த வெக்கம் இருக்கக்கூடிய மனிதனிடத்திலே நிச்சயமாக நன்மையான செயல்கள், நல்ல பண்புகள் அவனை அழைத்து கொண்டே செல்லும்.
அவனிடத்திலே நல்ல பண்புகள் அதிகரித்து கொண்டே செல்லும். அதே நேரத்தில் பாவமான காரியங்களை விட்டும் அந்த வெக்கம் அவனை தூரப்படுத்தும் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த வெக்கம் என்பது நன்மையான பல வாயில்களில் ஒரு வாயிலாக இருக்கின்றது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வெக்கம் என்பது நமக்கு நன்மைகளை மாத்திரம்தான் கொண்டு வரும். இந்த வெக்கம் என்பது நமக்கு எந்த தீங்கையும் கொண்டு வர மாட்டாது. அல் ஹயாஉ கைருன் குல்லுஹு, வெக்கம் என்ற இந்த நல்ல பண்பு இருப்பதென்பது அனைத்தும் நன்மையைத்தான் கொண்டு வரும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முழுமையான வெக்கம் என்ற பண்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக நீங்கள் அழகிய பண்புகளிலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நட்பண்பை பரம் சாட்டுகின்றான். எனவே அவர்கள் வெக்கத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு வெக்கப்படுவார்கள் என்றால், ஒரு கன்னிப்பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வாறு வெக்கப்படுவாளோ அதனை விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் மறுக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட ஒரு செயல் நிகழுமாக இருந்தால் அவர்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். வெக்கத்தின் காரணமாக அந்த பாவத்தை, தடுக்கப்பட்ட செயலை பார்த்து அவர்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மையுடையவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வெக்கம் என்பது பல கோணங்களிலே, பல வழிவகைகளிலே நாம் பார்க்கலாம். உதாரணமாக அதனுடைய அந்தஸ்துக்கள் பல வகையாக இருக்கின்றன. உதாரணமாக நாம் 4 அந்தஸ்துக்களை, 4 வரைமுறைகளை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது தான் அல் ஹயாஉ மினல்லாஹ், அல்லாஹுக்காக நாம் வெக்கப்படுவது. நாம் பாவங்கள் செய்கின்ற போது என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை படைத்தவன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு முன்னால் நான் எவ்வாறு பாவம் செய்யலாம் என்று நாம் வெக்கப்பட வேண்டும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு பிரசங்கம் செய்யும் போது கூறுகின்றார்கள், இஸ்தஹ்யூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, உண்மையாக வெக்கப்படுவதை நீங்கள் அல்லாஹுக்கு வெக்கப்படுங்கள் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் வெக்கமுடையவர்களாகத்தானே இருக்கின்றோம் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், அதுவல்ல, முறையாக அல்லாஹுக்கு வெக்கப்பட வேண்டும். அதுதான் நமது தலையை சுற்றியுள்ளவைகள் மூலமாக பாவங்கள் நடக்காமல் நமது தலையையும் தலையுடைய உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக வயிற்றை சூழ உள்ள உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டும் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். மரணத்தை நினைத்து நாம் அந்த மரணத்துக்காக ஆயத்தம் செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், யார் மறுமையை விரும்புகின்றானோ உலக அழகுகளை விட்டும் அவன், உலக பேராசைகளை விட்டும் அவன் விட்டு விடுவான். யார் இவ்வாறு தனது தலையையும் தலையை சூழ உள்ளவைகளையும் தனது வயிற்றை சூழ உள்ளவைகளையும் மரணத்துக்காக தன்னை ஆயத்துப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுக்கு முறையாக வெக்கப்பட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் கூறினார்கள். எனவே அல்லாஹுக்கு நாம் வெக்கப்பட்டு பாவமான எல்லா காரியங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஹயாஉம் மினல் மலாயிகத்தில் கிராம், சங்கையான வானவர்களுக்கு நாம் வெக்கப்பட வேண்டும். வானவர்கள் நம்மை சூழ இருக்கின்றார்கள். 2 வானவர்கள் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், நமது வலப்புறமும் இடப்புறமும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்களையும் ஏடுகளிலே பதியக்கூடிய வானவர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். எனவே வானவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நமது பாவங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்கு வெக்கப்பட்டு நாம் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஹயாஉம் மினன் நாஸ், மனிதர்களுக்கு நாம் வெக்கப்பட வேண்டும். நாம் அல்லாஹுக்கு மாற்றமாக பாவங்களை அவர்களுக்கு முன்னால் செய்வதை நாம் வெக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கென்றால் மனிதர்கள், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன்,
எனது உம்மத்தினர்கள் அனைவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது அவர்களுடைய குற்றத்துக்காக, அவருடைய தவறுக்காக மன்னிப்பு வழங்கப்படும். இல்லல் முஜாஹிரூன், பகிரங்கமாக மனிதர்களுக்கு மத்தியிலே பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மனிதர்களுக்கு வெட்கப்பட்டு பாவங்கள் செய்கின்ற போது அவர்களுக்கு வெட்கப்பட்டு நாம் பாவங்களை தூரப்படுத்த வேண்டும், பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஹயாஉம் மினன் நஃப்ஸ், தமக்கு தாமே வெட்கப்பட வேண்டும். நமது ஆத்மாவுக்கு நாம் வெட்கப்பட வேண்டும். பாவங்கள் செய்கின்ற போது, பாவங்களிலே நாம் விழுவதற்காக எத்தனிக்கின்ற போது நமது ஆத்மாவுக்கு பயந்து அந்த பாவங்களை விட்டு நாம் தூரமாக வேண்டும். நாளை மறுமையிலே நமது உடல் அவயங்கள் எல்லாம், உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி கூறும் என்று உணர்ந்து நமது உடல் உறுப்புகளுக்கு, நமது ஆத்மாவுக்கு நாம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். நாளை மறுமையிலே உங்களது நாவுகள், உங்களது கைகள், உங்களது கால்கள் எல்லாம் நீங்கள் செய்தவைகளை உங்களுக்கு எதிராக சாட்சி செல்லக்கூடிய ஒரு காட்சி வரும். அந்த நாளையிலே யௌமஇதின் யுவஃபீஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக் வ யஅலமூன அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன். அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் செய்த நன்மைகளுக்காக, அவரவர்கள் செய்த செயல்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை வழங்குவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் நீதியாளன், நேர்மையாளன் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் அல்லாஹுக்கு வெட்கப்பட வேண்டும், வானவர்களுக்கு வெட்கப்பட வேண்டும், மனிதர்களுக்கு வெட்கப்பட வேண்டும், தமக்கு தாமே நமது ஆத்மாவுக்கு நாம் வெட்கப்பட வேண்டும். இவ்வாறு வெட்கத்தை நாம் முழுமையாக கொள்வோமானால் பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக மாறலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான, ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறென்று சொன்னால், பண்பாடுகள் எல்லாம் அந்த பண்பாட்டை மக்களுக்கு மத்தியிலே வெளிக்கொணர்கின்ற போது ஒரு சங்கடமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், நாம் ஒரு கடைசி காலத்திலே, உலகம் அழிவதற்கு அண்மித்த ஒரு காலத்திலே இருக்கின்றோம். பாவ கரைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக வெளிப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நினைத்ததையெல்லாம் அனைவருக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். எந்த அளவுக்கென்றால், நன்மைகள் எல்லாம் ஒரு கேவலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம், பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தடுக்கப்பட வேண்டிய செயல்கள் எல்லாம் அங்கே சர்வசாதாரணமாக செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் சாதாரணமாக நன்மைகள் செய்யப்படக்கூடிய நன்மையான செயல்கள் எல்லாம் தடுக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கென்றால், நமது பண்பாடுகளை எல்லாம் அழித்தொழிப்பதற்காக ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கென்றால், நமது வீடுகளுக்குள்ளே பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஒரு நமது பண்பாடுகளை எல்லாம் சீராக்கக்கூடிய வழிகளை எல்லாம், வழி தவறக்கூடிய, நமது வழிகாட்டின்பால் இட்டு செல்லக்கூடிய பல நவீன உபகரணங்கள் எல்லாம் நமது வீடுகளுக்குள்ளால் இருந்து, நமக்கு அண்மையிலே இருந்து நமது பண்பாடுகளை நாசமாக்கக்கூடிய, கேடு செய்யக்கூடிய பல காட்சிகளையும் பல சூழல்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எல்லாம் நமது சமுதாயத்தினர்களை, எதிர்கால சந்ததியினர்களை நேரான வழியிலே இட்டு செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாம் எதிரிகளால், இஸ்லாமிய எதிரிகளால் குறிவைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எப்போதெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுவோமோ அதற்கு மாற்றமான இலகுவான தன்மைகளை எல்லாம் நமக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக நமது இஸ்லாமிய பண்புகளை சீர்கெடுப்பதற்காக, சொர்க்கத்தை விட்டும் நம்மை தூரப்படுத்துவதற்காக, நரகத்திலே நம்மை விழச் செய்வதற்காக இலகுவான முறையிலே தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக பல சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எனவே நமது இளம் சமுதாயத்தினர்களை நாம்
கட்டுப்பாட்டுடன் வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய பண்பாடுகளுடன் வெட்கத்தை அவர்களுக்கு, அல்லாஹுக்கு வெட்கப்படக்கூடிய இந்த பண்பை அவர்களுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். அவ்வாறு நாம் வெட்கத்தையும் இஸ்லாமிய அடிப்படையையும் நமது இளம் சமுதாயத்தினர்களுக்கு நாம் கொடுத்து பழக்குவோமானால் அதுவே அவர்களை பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக, ஒரு அரணாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு ஒரு உதவியாளனாகவும் இந்த பண்புகள் அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்நேரமும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற பண்பையும், இந்த வெட்கம் என்ற பண்பும் அல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படை பண்புகளும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்து நமது குழந்தைகளுக்கும் நமது இளம் சமுதாயத்தினர்களுக்கும் இவைகளை நாம் போதிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய பெண் சகோதரிகளை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய கௌரவம் எல்லாம் அவர்களுடைய வெட்கத்தில் தான் தங்கி இருக்கின்றது. எப்போது வெட்கம் அவர்களை விட்டும் தூரமாகி விடுகின்றதோ பெண்களுக்குரிய உண்மையான கௌரவம், அவர்களுக்குரிய மகத்துவம் எல்லாம் அவர்களை இழந்து விடுவார்கள். ஆண்களும் வெட்கப்பட வேண்டும், ஆனால் அதனை விட அதிகமாக பெண்கள் வெட்கப்பட வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் இஸ்லாமிய வரலாறுகளிலே பார்க்கலாம். உண்மையிலே ஒரு பெண் வெட்கப்படுவது என்பதுதான் அவர்களுடைய முழுமையான வணக்கமாக இருக்கின்றது. ஒரு பெண் வெட்கத்தை உடையவளாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கின்றது. அதே நேரத்திலே அல்லாஹுடைய தண்டனை விட்டு பாதுகாக்கப்பட்டவளாக மாறிவிடுவாள். எனவே ஒரு பெண் வெட்கத்தை தன்னகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான விடயங்களிலும், எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் பெண்ணுடன் வெட்கம் இருக்கின்ற போதுதான் அவளுடைய கண்ணியம், கௌரவம் பாதுகாக்கப்படும் என்பதை ஒவ்வொரு சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு பெண்ணின் வெட்கத்தை எடுத்துக்கொண்டால் அவளுடைய சொத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது வெட்கமாகத்தான் இருக்கின்றது. வெட்கம்தான் அவளை கௌரவப்படுத்தும், வெட்கம்தான் அவளை சங்கைப்படுத்தும். எப்போது அவள் வெட்கத்தை விட்டு விடுகின்றாளோ, வெட்கத்தை விட்டும் தூரமாகி விடுகின்றாளோ, அவருடைய எல்லா விதமான கௌரவமும் அந்தஸ்தும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மனித உரிமைகளும் அவளை விட்டும் தூரமாகி போய்விடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய பெண் சமுதாயத்தினருக்கு உதாரணமாக எத்தனையோ உதாரணங்களை கூறியிருக்கின்றான். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற நகருக்கு வந்து சேர்ந்த போது அந்த இடத்திலே ஒரு கிணத்துக்கு சூழால் மக்கள் எல்லாம் கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே 2 பெண்கள் அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்காக இந்த கூட்டத்தினர்கள் அனைவர்களும் நீரை புகட்டியதற்கு பின்னால் நாங்கள் எங்களது கால்நடைகளுக்கு நீரை புகட்டுவோம் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களிடத்திலே கேட்கின்றார்கள், மா ஹதுபுக் கால மா ஹதுபுகுமா, ஏன் நீங்கள் ஓரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த 2 பெண்களிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அந்த பெண்கள் கூறுகின்றார்கள், இவர்களெல்லாம் அவர்களது கால்நடைகளுக்கு நீர் புகட்டியதற்கு பின்னால் எங்களது கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். அபூனா ஷைഖுன் கபீர், எங்களது தந்தை வயோதிபராக, வயது முதிர்ந்தவராக இருக்கின்றார். எனவே இவர்கள் சென்றதற்கு பின்னால் எங்களது கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிய போது இதனை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஸகா லஹுமா, அந்த 2 பெண்களுடைய கால்நடைகளுக்கும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு நீர் போட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெண்கள் விரும்பி இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து அவர்களது கால்நடைகளுக்கு நீர் புகட்டி இருக்கலாம். ஆனால் வெட்கமுடையவர்களாக, மானமுடையவர்களாக இருந்ததன் காரணமாக அவர்கள் அதனை தவிர்த்து கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய பத்தினித்தனத்துக்காக, அவர்களுடைய வெட்கம் என்ற நட்பண்புக்காக ஒருவரின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்த வரலாறை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த பெண்கள் தனது தந்தையிடத்திலே சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் போட்டிய வரலாறை கூறிய போது தந்தை அந்த மனிதரை கூட்டி வருமாறு அந்த மகளிடத்திலே கூறிய போது அந்த 2 மகளில் ஒரு மகள் வந்து அந்த நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார், ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெக்க சுபாவத்துடன் அந்த மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து
காலத் இன்ன அபி யதுஊக, எனது தந்தை உன்னை அழைக்கின்றார், லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுக்காக நீர் போட்டியதற்காக கூலி வழங்குவதற்காக எனது தந்தை உங்களை அழைக்கிறார் என்று வெக்க சுபாவத்துடன் மிகவும் பணிவான குரலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் மூலமாக நமது இஸ்லாமிய பெண்கள் படிப்பினை பெற வேண்டும். அவர்கள் எந்தவித வெக்க குணமற்றவர்களாகவோ அல்லது அவர்கள் ஆண்களை கவரக்கூடிய முறையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வரவில்லை. தங்களை முழுமையாக மறைத்து கொண்டவர்களாக, வார்த்தையிலே மிகவும் மென்மையானவர்களாக கதைக்கின்றார்கள். இந்த வரலாறை இன்றும் அல் குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். சூரா அல் கசஸ் 25வது வசனத்திலே இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளுடைய வெக்கத்தை நாம் அல் குர்ஆனிலே இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அவருடைய பத்தினித்தனத்தை, வெக்கம் என்ற நல்ல பண்பை இந்த குர்ஆன் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். நமது இஸ்லாமிய பெண்களுக்கு உதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஆயிஷா நாயகி அவர்கள் வீட்டிலே அடங்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களும் அங்கே அடங்கப்படுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது வீட்டிலே போகின்ற போது அங்கே எனது தந்தையும் கணவனும் அடங்கப்பட்டிருக்கிறார் என்று நான் சாதாரணமாக எனது தலையை மூடாமல் எனது வீட்டுக்குள் நான் இருப்பேன். எப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டார்களோ அப்போது நான் எனது உடல்களை எல்லாம் முழுமையாக மறைத்தவர்களாகத்தான் அந்த வீட்டிலே நுழைவேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உயிருடன் இருக்கின்ற போது வெட்கப்படுவதை விட மரணித்ததற்கு பின்னாலும் கூட வெக்க சுபாவம் உள்ளவர்களாக உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடன் உம்ராவுக்காக செல்வார்கள், தவாஃபை செய்வார்கள். இந்த தவாஃப் செய்கின்ற ஒரு காட்சியை ஆயிஷா நாயகியுடன் இருந்த ஒரு பெண்மணி கூறுகின்ற போது அந்த பெண்மணி கூறுகின்றார், நாங்கள் கஅபாவை தவாஃப் செய்தோம். 7 வட்டங்கள் வருகின்ற போது சுமார் 2-3 விடுத்தங்கள் ருக்னுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் நாங்கள் தடவினோம் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஏன் நீங்கள் தக்பீர் செய்து அல்லாஹு அக்பர் என்று மாத்திரம் கூறி உங்களது தவாஃபை நீங்கள் முடித்திருக்கலாமே, உங்களது தவாஃபை முடித்திருக்கலாமே என்று அறிவுரை கூறுகின்றார்கள். காரணம், ஆண்களுடன் சேர்ந்து நீங்கள் அவர்களுடன் கலந்து சிரமப்பட்டு ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காகவோ ருக்னுல் யமானியை தொடுவதற்காகவோ நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்திருக்கின்றார்கள். எனவே இது போன்ற சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் ஆண்களுடன் சேர்ந்து கலந்து நமது வெக்கம் என்ற பண்பை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த நபியுடைய போதனை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய பெண்களுடைய கௌரவம், அவர்களுடைய மகிமை, அந்தஸ்தெல்லாம் அவர்கள் வெக்கத்துடன் இருக்கும் போதுதான் முழுமையாக அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே எப்போது அவர்கள் உடல் அவயங்களை எல்லாம் அந்நியவர்களுக்கு, ஆடவர்களுக்கு வெளிக்காட்டி அவர்கள் வெளியிலே புறப்படுகின்றார்களோ அந்த தருணத்திலே அவர்களுடைய அந்தஸ்தையும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மகிமையும் இழந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து உம்மஹாத்துல் முஃமினீன் இஸ்லாமிய பண்புகளை உதாரணமாக நேரடியாக காட்டிய அவர்களுடைய வரலாறுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நமது பெண் மக்களை நாம் மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அரஹுமா, நான் 2 பெண் கூட்டத்தை பார்த்தேன், இதற்கு முன்னால் அவர்களை நான் பார்க்கவே இல்லை. அவர்களில் ஒரு கூட்டத்தினர்கள் தான், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய தலைகளோ ஒட்டகத்தின் தெமிழ்களை போன்று நீண்டதாக இருக்கும். இந்த நிர்வாணமாக ஆடை அணிந்தும் நிர்வாணியாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பெண்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்பதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள். உங்களது மெய்ப்பை பற்றி, உங்களது பொறுப்பை பற்றி நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் தங்களது வீட்டுடையவர்களை பற்றி, குழந்தைகளை பற்றி கேட்கப்படுவோம். கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவன் பிள்ளைகளுடைய விடயத்தை பற்றி கேள்வி கேட்கப்படுவோம். எனவே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களது பொறுப்பை பற்றி நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து நாமெல்லாம் நமது குழந்தைகளையும் நமது பெண் மக்களையும் வெக்க சுபாவமுடையவர்களாக, அல்லாஹுக்கு வெக்கப்படக்கூடியவர்களாக, பாவங்களை விட்டும் தூரமாக கூடியவர்களாக நமது மக்களை, நமது பெண் குழந்தைகளை, பெண் சமுதாயத்தினர்களை பழக்க வேண்டும். எனவே இஸ்லாம் வழங்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமானில் ஒரு பகுதியான இந்த வெக்கம் என்ற நல்ல குணத்தை நாம் அனைவர்களும் பின்பற்றி, நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நபியுடைய வழிகாட்டலையும் பின்பற்றி நாளை மறுமையிலே ஃபிர்தௌசுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.